ஃபுல்லாக பண்ணி தான் சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. நீங்கள் வந்து பஸ் இல்லாமல் வந்து காரு அப்படி இல்லைனா வேன் இந்த மாதிரி வெஹிக்கிளில் வந்து ஏற்காடு வரும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் போஸ்ட் இருக்குது, நீங்கள் வந்து டோல் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பைக் அண்ட் கார் இவங்கெல்லாம் வந்து நீங்கள் ஹில் ஸ்டேஷன் ஏறும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஏறுங்க, ப்ராப்பரான அந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் காட்டுற மாதிரி இருக்கும். எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இப்போ தெரியுதா நான் வந்து ஏற்காடில் இந்த பர்டிகுலர் ரிசார்ட்டை ஏன் வந்து நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்ட்டு. இதுக்காக தான் மக்களே. முத்துமலை முருகர் கோயில் இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சென்னைக்கு கிளம்ப போகிறோம் மக்களே ஹாப்பியாக. எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆச்சு அப்படின்ட்டு தான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். லேடிஸ் சீட் வியூ பாயிண்ட் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏற்காடில் இருக்கிற ரோஸ் கார்டன் வந்து உள்ளே வந்துட்டோம். ஸோ கவர்மெண்ட் பஸ் மேலே வந்து லோக்கலில் சுற்றி பார்க்குறதுக்கு இருந்தால் இட் வில் பி கிரேட். நம்ம தமிழ்நாடு, நம்ம ஏற்காடு, நம்ம தான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணி நம்ம தான் வந்து டூரிசமை இன்க்ரீஸ் பண்ணணும். கரெக்டாக? கம் ஆன் ராக்கி பாய், சலோ ராக்கி பாய். கிட்ட போங்க கொஞ்சம். நல்லா இருக்காதுடா, வேணும்டா. நல்லா இருக்காதுடா, நல்லா இருக்காதுடா. என்னடா நீ? ட்ரெயினுக்குள்ளே வந்தாச்சு. கோவா எக்ஸ்பிரஸ் மார்னிங்கு. ஹாய் சொல்லுங்கள். சீட்டிங் வித்தியாசமாக இருக்குது. நம்ம ரெகுலராக போகிற அந்த செகண்ட் ஸ்லீப்பரில் டவுன் பஸ்ஸில் இது பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இது நல்லா இருக்குது மக்களே. இது வந்து ஆக்சுவலாக டேபிள் சேர் அந்த கோச் மாதிரி தான் இருக்குது. சீட்டு மட்டும் மாற்றிருக்கேன். நைஸில் என்ன நம்ம டேபிள் மாதிரி ஒன்று தான் நல்லா இருக்கும். வேறு யார் போய் ஏற்காடா? ஏற்காடுக்கு எங்கேயும் போயிருக்கியா? மக்களே இன்றைக்கி வந்து என்னுடைய டாட்டர் வந்து இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ண தான் வந்து நாங்கள் ஏற்காடு போகிறோம். கண்ணா நீ நிஜமாவா சொல்கிற? இன்னும் கேக் கட்டிங்லாம் எதுவும் பண்ணல. அந்த ஏற்காடு போயிட்டு தான் வந்து கேக்லாம் அரேஞ்ச் பண்ணி ஈவினிங் கேக் கட்டிங் பண்ணுவோம். சரியா? சரி, ஆமாம் சார். மக்களே வந்துட்டோம் மக்களே. சேலம் வந்து இறங்கிட்டோம். டைம் வந்து கரெக்டாக ஷார்ப்பாக 12:05 சேலம் இறங்கியாச்சு. அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஆட்டோ பிடிச்சி பஸ் ஸ்டாண்டு போய்ட்டு அங்கே வந்து கவர்மெண்ட் பஸ் யூஸ் பண்ணி அங்கே ஏற்காடு போக போகிறேன். ஸோ போயிட்டு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ட்ரெயின் பிடிச்சி பஸ்ஸு பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து ஏற்காடுக்கு வந்துட்டோம். நான் வந்து புக் பண்ணியிருக்க ரிசார்ட் இது தான், ஆங்கிலோ ஃப்ரெஞ்ச் ரிசார்ட்டு இன் ஏற்காடு. இந்த ரிசார்ட்டே கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த ரிசார்ட்டை வந்து அப்படி சுற்றி பார்க்கலாம். ஒரு மினி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து நிறைய ட்ரீஸ் வந்து இங்கே நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து என் கிட்ஸோடு சேர்ந்து நான் வந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஈவினிங்காக தான் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு நிறைய சுற்றி பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது மக்களே. ஸோ இப்போதைக்கு வந்து கொஞ்சம் டயர்ட்னஸ்லாம் போகிற வரைக்கும் வந்து கொஞ்சம் இங்கேயே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஆங்கிலோ ஃப்ரெஞ்ச் ரெஸ்டார்ட்டில் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்ட்டு. இங்கே பாருங்க, இதுதான் இந்த குட்டி வாட்டர் ஃபால்ஸ். ஓகே, இது ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. நைஸ், வெரி நைஸ். பேக்ரவுண்ட் காட்டுற மாதிரி இருக்கு. எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இப்போ தெரியுதா நான் வந்து ஏற்காடில் இந்த பர்டிகுலர் ரிசார்ட்டை ஏன் வந்து நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்ட்டு. இதுக்காக தான் மக்களே. அண்டு மேலேயே வந்து
அங்கே ஒரு ஸ்டேஜ் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்டேஜில் தான் வந்து நைட் ஆனால் கேம்ப் ஃபயர் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிசார்ட்டை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஏற்காடு வராதவங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்னோட இந்த வீலாக் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெஃபினட்டாக. வந்து ரெஸ்டாரண்ட்டில் செக்இன் பண்ணிவிட்டு ரெஸ்டாரண்ட் டூர் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இந்த ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வந்து புக் பண்ணிவிட்டு ஃபேமிலியோடு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. சூப்பராக இருக்கும். அவங்களுடைய வெப்சைட்டு, அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். எங்கேயுமே சுற்றி பார்க்க தேவையில்ல, இங்கேயே ஒரு சேரை போட்டு உட்காந்துட்டு ஒரு காஃபி குடிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் போல மக்களே. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ரெசார்ட்டில் வந்து 2 அத்தி மரம் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த அத்தி மரம். அத்தி மரத்தை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான்னு இந்த மரம். இங்கே பாருங்கள், அத்திக்காய் தெரியுதா? 2 hours later. நாங்கள் ஒரு குட்டி ரெஸ்ட் எடுத்தோம். இப்போ டைம் வந்து ஒரு 5 o'clock கிட்ட ஆகிடுச்சு. நாளைக்கு தான் ஆக்சுவலாக வந்து நாங்கள் நிறைய பிளேசஸ்லாம் வந்து கவர் பண்ணுற மாதிரி பிளானில் இருக்கோம். வியூ பாயிண்ட் மேக்ஸிமம் வியூ பாயிண்ட்டை கவர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த பேர்ட்ஸ் பார்க் இருக்குல்ல, பேர்ட்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ணுற அந்த பார்க் இருக்குல்ல, ஸோ அது வந்து கண்டிப்பாக போயே ஆகணும். ஏன்னா என் கிட்ஸுக்கு வந்து அந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். செலக்டிவாக ஃபியூ பிளேசஸ்லாம் வந்து நான் ஏற்காடில் வந்து நான் ஜாலியாக வந்து என் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கு அப்படியே அழகாக ஷேர் பண்ணிவிட்டு நான் வந்து ஏற்காடில் வந்து நான் வந்து சென்னைக்கு வர போகிறேன். ஸோ தேட்ஸ் இட். ஆங்கிலோ ஃப்ரெஞ்ச் ரிசார்ட்டு நான் வந்து ஒரு 3 weeks முன்னாடியே வந்து நான் இங்கே ரூம் புக் பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து ப்ரைஸ் கரெக்டாக இருக்கும், அஃபோர்டபுளாக இருக்கும்னு சொல்லி. ஏன்னா அந்தளவுக்கு டிமாண்ட் ஆக்சுவலாக. ஏற்காடு ஆக்சுவலாக வந்து தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு ஹில் ஸ்டேஷன் கரெக்டாக. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இங்கே கொஞ்சம் ப்ரைஸ் டிமாண்ட்லாம் இருக்கும். ஆக்சுவலாக நான் என் ஃபேமிலி இங்கே கூப்பிட்டு வந்ததுலேருந்து என்னோட 2 பசங்களும் இங்கே இருக்கிற அந்த கிளைமேட்டு, சில்னஸ், கிரவுண்டு மாதிரி இருக்குது, இவ்வளோ பெரிய ஸ்பேஸை பார்த்துட்டு பயங்கரமாக ஓடுறாங்க, ஓடிடுறாங்க, குதிக்கிறாங்க, துள்ளுறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க. அதுக்காக தான் நான் ஏற்காடு வந்தேன். ஏன்னா அவங்க பர்த்டே வந்து 2 பேருக்கும் பர்த்டே கண்டினியூஸாக வரதுனால அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது தான் ஏற்காடு இந்த டைம் வந்திருக்கேன். நீங்கள் வந்து பஸ் இல்லாமல் வந்து காரு அப்படி இல்லைனா வேன் இந்த மாதிரி வெஹிக்கிளில் வந்து ஏற்காடு வரும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் போஸ்ட் இருக்குது, நீங்கள் வந்து டோல் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பைக் அண்ட் கார் இவங்கெல்லாம் வந்து நீங்கள் ஹில் ஸ்டேஷன் ஏறும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஏறுங்க, ப்ராப்பரான அந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். சன்லைட் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம போய்ட்டு சின்னதாக ஒரு பிளேஸ் சுற்றி பார்த்துட்டு மேபி போட் ஹவுஸ் அப்படி இல்லைனா வந்து நைட்டு பார்க் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி ரூமுக்கு ரிட்டர்ன் வர போகிறேன். ஓகேவா, போகலாமா? பேசிக்கிட்டே இருப்பேன் மக்களே, நான் உங்களுக்காக பேசிக்கிட்டே இருப்பேன். அப்படி தான் ஐ திங்க் இந்த நைட் ஸ்கை பார்க் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஒரு மணி மக்களே அப்பா அடி நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். ஒரு மணி நேரத்தில் 1.5 மணி நேரம் வரைக்கும் வந்து யூ கேன் ஸ்பெண்ட் டைம் ஹியர் மக்களே. சூப்பராக இருக்குது. 500 தான் டிக்கெட்ஸு ஹோட்டல்ஸ்க்கு. ஸோ மஸ்ட் ட்ரை இன் ஏற்காடு. ரெடியா? லாங்கா இருக்கா? வந்துட்டோம், நாங்க சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டோம். சூப்பர் லைட்டிங். அங்க அடுத்து போலாம். ஸ்டாப் பண்ணுங்க போறோம். ஓகே வாங்க. வெரி குட். வாங்க 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 விஜய், வாங்க வாங்க கை பிடிங்க. வெரி குட். கார்த்திகா வாங்க வா. ஸ்டாப்டா. தம்பி புடுற, தம்பி பிடிடா. வா நீ வா. சரி நீ வா. ஃபோட்டோக்கு நல்லா இருக்குப்பா. வா வண்ணமாக வந்து ரோஸும் சொல்ல முடியாது. இது ஆக்சுவலாக ஏதோ ஒரு படத்தில் பார்த்துருக்கேன், சங்கர் படத்தில் பார்த்த மாதிரியே இருக்குது எனக்கு. வாவில் இங்கே பாருங்க, வா பியூட்டிஃபுல்லாக இருக்கு. இது இந்த ஏரியா பேர் என்னன்னு தெரியல, ஆனால் பயங்கரமாக வந்து கிணலா பார்த்தாங்க கீழே குடிஞ்சு கை வச்சுவாங்க. கடலுக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்குது மக்களே. பாருங்க, என் வாட்ச் ஜொலிக்குது, இது ஜொலிக்குது, என் செப்பல் ஜொலிக்குது, நான் ஜொலிக்கிறேன். ஜொலிக்குது. பாருங்க கிட்ஸ், இந்த பேண்ட்லாம் பாருங்க, இந்த ஷர்ட் இதெல்லாம் பயங்கரமாக ஜொலிக்குது ஆக்சுவலாக.
லைட்டிங் செமையாக இருக்குது. மஸ்ட் ட்ரை திஸ் பிளேஸ் மக்களே. எஸ் கலர்ஃபுல்லாக இருக்கு. இந்த ரீல்ஸ் பண்ணுறோன்னு ஆசைப்படுறீங்களா இங்கே வந்துருங்க. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் இப்படி வேற லெவலாக இருக்கீங்க. ஓகே மக்களே, இல்லூஷன் டனல் இது பாருங்க. நல்லா சுத்துற மாதிரி இருக்கு இங்கே உள்ள வந்தீங்கன்னா பார்த்து. ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லை, இந்த ஸ்கை வாக்கில் வந்து அடிஷ்னலாக வந்து அக்வாரியம் டனல் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த கார்டன் நைட் டைமில் சூப்பராக இருக்கும். நிறைய ஆப்ஜெக்ட்ஸோட கண்டிப்பாக பாருங்கள். அந்த லேசர் லைட்டிங் மட்டும் மறக்காமல் பார்த்துருங்க, சூப்பராக இருக்கும். மக்களே, எல்லாருக்கும் வந்து குட் மார்னிங். டே 2 விலாக் தான் இது. ஆக்சுவலாக எல்லாம் தூங்கிட்டோம். செம குளிர் இங்கே. ஏசி தேவையில்லை மக்களே இங்கே. ஸோ பயங்கர குளிர். பேக்ரவுண்டில் காட்டுறேன் பாருங்கள். காலையில் டைம் வந்து இப்போ ஒரு 7 o'clock இருக்குது மக்களே. பாருங்கள், நல்ல பனி மூட்டமாக. இதே பனியை வந்து நான் நைட்டு ஒரு 9 o'clock பார்த்தேன் நான். இங்கே பயங்கரம் பனி வந்து நல்லா மூவிங்லேயே இருந்துச்சு. செம்மையாக இருக்கு. ஆனால் ஆக்சுவலாக இங்கே லொக்கேஷன் வாவில் இன்னும் சன்ரைஸ் ஆகலை. இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணதான் வந்து நம்ம சென்னையிலேருந்து கஷ்டப்பட்டு இங்கே வந்தது. வேறு லெவல். ஆக்சுவலாக எனக்கு வந்து நல்லா வந்து ஒரு எல்லாம் ஹெவி ஏசியில் வந்து நான் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஊரே இப்படி இருக்கும்போது இவ்வளோ சூப்பராக இருக்கும்ல. அட்டகாசமாக இருக்குது மக்களே. கண்டிப்பாக இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் ஏற்காடு வந்து. 2 hours later. ஸோ போகிற வழியில் ஏதாவது எங்களுக்கு ஆட்டோ கிடச்சிதுன்னா நாங்கள் வந்து ஆட்டோ பிடிச்சி இந்த பீக்கு பார்க், அதாவது பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணுற அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். ஃபஸ்ட் அங்கே தான் போயிட்டு விசிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பக்கோடா பாயிண்ட்டு, சமோசா பாயிண்ட்டு, அந்த மாதிரி நிறைய பேரில் இருக்குது. எனக்கு தெரியல. பக்கோடா நல்லாயிருக்கும், எனக்கு பக்கோடா பிடிக்கும். ஸோ பக்கோடா பாயிண்ட்டு பார்த்துட்டு இன்னும் நிறைய பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்லாம் பார்த்துட்டு லேடிஸ் சீட்டு, ஜென்ஸ் சீட்டு, மை சீட்டு எல்லா சீட்டும் பார்த்துருவோம். ஸோ இதெல்லாம் போய் பார்க்க போகிறோம். போபோவா? உனக்கு போபோ வேணுமா? போபோ வேணுமா? வேணுமா? வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாமா போபோ? நீ பார்த்துப்பியா போபோவை? அதுக்கு மம்முலாம் ஊட்டணும். ஊட்டுவியா? மம்மு ஊட்டணும், அது குளிப்பாட்டணும், பண்ணுவியா? அண்ணா உனக்கு துரம் வருமா? இதெல்லாம் தெரியுதா? சரி வாங்க போகலாம். ஏற்காடில் பீக்கு பார்க் வந்துட்டோம். எப்படி வந்துடுமா இதுலையா? இது டிப் பண்ணணுமா? ஓகே, செப்பலோட பண்ணலாம். தரேன். பீக்கு பார்க்குள்ளே வந்து உள்ளே வந்துட்டோம். என்ட்ரி பாஸ்லாம் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டோம். நான் வந்து கிளிக்கெலாம் வந்து அப்படியே ஃபீட் பண்ணிவிட்டு முடிஞ்ச சூப்பர் ஃபோட்டோஸ் வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், தலைக்கு மேலேயே பறந்து போகணும். நிறைய உட்காந்துருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் பத்திரமா இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கரம் மிரட்டுறானுங்க எனக்கு. அப்பா தெரியுதா உங்களுக்கு? அது ஃபுல்லாக வந்து கிளி தான் வந்துட்டுருக்கு.
கிளி பயங்கரமாக உட்காந்துட்டு இருக்கு ஃபுல்லாக. சரி வாங்க போவோம், லெட்ஸ் கோ. ஸ்டே ஸ்டே ஸ்டே, அப்படியே அப்படியே அது சாப்பிட்டோம். உங்ககிட்ட தான் உட்காந்துருக்கு. அப்பா நமக்கு சாம்பிள் பீஸ் மாட்டிக்கிட்டா. அப்படியே இரு இரு இரு, வாழை கத்தி பார்க்குறேன். நீ பயப்படாத, இரு இரு பயப்படாத. அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட். ஆஹா டெமோக்கு என் ஒய்ஃப் மாட்டிக்கிட்டாலே. கார்த்தி பயப்படாத பயப்படாத, நீயே பார்த்துக்கோ. தலைமையில எதுவுமே வரவே இல்லையே. தலைமையிலாம் வேண்டாம், பயமா இருக்கக்கூடாது. செயின் கிடைக்கிறாப்பா, செயின் கிடைக்கிறா, செயின் கிடைக்கிறா. அவளை கொஞ்சம் வெட்டுங்க. என்ன சொல்லுவீங்க? கார்த்தி நீ நில்லு. இன்னும் கொஞ்சம் இப்படி வா, இன்னும் கொஞ்சம் வா, இன்னும் கொஞ்சம். நான் ஓகே, இன்னும் கொஞ்சம் வாங்க. ஏன் எல்லாம் பறந்துருச்சு, பயந்து போய். கழுத்துல இருக்க செயின், அதுக்கப்புறம் மணி ஏதாவது போட்டோம்னா கடிக்கிறாங்க. அதையும் போட்டு வெறி பிடிச்சி உடச்சிட்டு உள்ள ஒண்ணு பேசுறாம இருக்கா. ரொம்ப கோகரனா இருக்கா. ஓகே பட் ரியலி லைக் தேங்க்யூடா, தேங்க்யூ. என்ன பேசுற தேங்க்யூ ஸோ மச் சொல்றியா? தேங்க்யூ. என்னடா லஞ்ச் டைமா? சாரி டிஸ்டர்ப் பண்றேமா உங்களை. ஓகே see you, bye bye, love you so much, love you. பசங்க கிட்ட வரவே இல்லை. ஏய் சன்கிரீம் தலைவே இருக்குடா, எனக்கே பிடிக்காதடா சன்கிரீம். நல்லா இருக்காதடா, வேணும்டா. நல்லா இருக்காதடா, என்னடா நீ கோவப்படாதடா. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. சரி ஓகே, குட் பை வாங்க. அப்படியே நடங்க, அப்படியே நடந்து போங்கப்பா. அப்படியே நடந்து போங்க, நாங்கள் வர ஃபாலோ பண்ணுவோம். ஒழுங்கா வைங்க பாடியை. ஃப்ரீயாக நடங்க. ஆமாம்மா, நீங்கள் ஃப்ரீயாக விட்டுக்கோங்க. இதில் நல்லா இல்லை பார்க்கும்போது. குட்டி அப்படியே நடந்து போங்க. மலக்கட்டி பாப்பா கையில் வாங்கிப்போ. கையில் பிடிக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஓகே அவன் பயப்படுறான். அவன் பயப்படுறான். நான் கேட்டேன், அவன் வேணாம் எனக்கு அடிச்சிருவான். நீ பண்ணு பாப்பா. என்னடா நான் பேர் அம்மா டிப்பான்டா. அவன் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு போயிடுவான். வெல்கம் டு ஹலோ மிஸ்டர் மணி. என்னுடைய சேனலுக்கு உங்களை ஹாப்பியாக வரவேற்கிறேன். வியூவர்ஸ், நம்ம சேனலுக்கு புது கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. கோவக்கார கெஸ்ட்டு, உஷாராக இருக்கணும். இவரு தான் ரொம்ப தேங்க்யூ. கை கடிக்கும். ராக்கியா தேங்க்யூ ராக்கி. வெல்கம் பண்ணிடலாமா ராக்கிய? ராக்கி பாய் கிடைக்காது. ராக்கி பாய், கம் ஆன் ராக்கி பாய். சலோ ராக்கி பாய், தேங்க்யூ ஸோ மச். வேறு என்னென்ன சாப்பிடுவாங்க? வாட்டர் மெலன், வேறு என்ன சாப்பிடுவாங்க இவங்க? பப்பாளி, ஆப்பிள், எல்லாம் ஃப்ரூட்ஸ் தான். மாதுளம்பழம். ஒரு வேலைக்கு மாற்றி கொடுப்பீங்களா இல்லை ஒரு வேலைக்கு? சூப்பராக வந்து பீக்கு பார்க்கில் வந்து பேர்ட்ஸுக்கெலாம் வந்து ஃபீட் பண்ணி பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் மக்களே. ஸோ இது ஃபஸ்ட் டைம் வந்து நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், என் ஒய்ஃபும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, என் கிட்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த பிளேஸ் வந்து ஒன் ஆஃப் மை பெஸ்ட் பிளேஸ். இன்னும் கொஞ்சம் கிட்ட கொண்டு போங்க, கிட்ட போங்க கொஞ்சம். பேபி டாக் கொடுக்கலாம் சார். கீழே இப்போ ஒரு 20-30 அடி தள்ளி வாங்க. இதெல்லாம் சும்மா. சரி நீங்க பேபி டாக் கொடுங்க. கையை அடியில் அவன் வளர்றான். கையை மேலே காத்தி. கர்ச்சிஃபா அப்புறம் உனக்கு பயப்படாம அவன் எப்படி நக்கி சாப்பிட்றான். இன்னும் கொஞ்சம் கிட்ட போங்க, அது கெட்டல.
ஓ அப்படி தூக்கி தான் தரணுமா? இன்னும் கொஞ்சம் கொடுங்க. ஏதோ சொன்னாரா இல்லையா சாரு? ஒரு 10 மணி தான் சாப்பிடுவாரா? புரியல. கிட்ட போங்க கொஞ்சம். ஓ என்னோட ஹைட்டா இருக்குடா. குட்டி ராபிட் ஹாய். ஹாய். தொட்டிட்டியா? இந்த பீகோ பார்க்கில் வந்து ஏகப்பட்ட குட்டி குட்டி அனிமல்ஸ் வந்து பார்த்தோம் ஆக்சுவலாக. ஸோ பேர்ட்ஸ் முதற்கொண்டு, அதுக்கப்புறம் வந்து ரேபிட்டு, அதுக்கப்புறம் டக்கு, அதுக்கப்புறம் வந்து ஈமு, இது எல்லாமே பார்த்தோம். ஹார்ஸ் ரைடிங்கும், அதுக்கப்புறம் வந்து அந்த இது டாக்ஸ் இருக்குல்ல, டாக்ஸ் ஃபீடிங் மட்டும் செப்பரேட்டாக பே பண்ணோம்ல, அது மட்டும் 2 மட்டும் செப்பரேட்டாக பே பண்ணணும். மற்றபடி என்ட்ரி ஃபீ வந்து 300 rupees நம்ம பே பண்ணால் போதும். உள்ளே வந்து எல்லா அனிமல்ஸுக்கும் வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம். நிறைய சூப்பராக ஃபோட்டோகிராஃபிஸ், வீடியோலாம் அழகாக எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இங்கே கிட்ஸுக்கு வந்து இங்கே கிட்ஸ் ஜோன் ஒன்று குட்டியாக ஒன்று இருக்குது. ஸோ எங்கள் பசங்க உள்ளே பூந்து அலப்பறையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான உள்ளெல்லாம் இருக்குது ஆக்சுவலாக. கிளியெல்லாம் வந்து அழகாக ஃபீட் பண்ணால் சூப்பராக அழகாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு எங்கள் மக்கள் வந்து ஆஸ் யூஷுவல் இதுக்கு தான் அடிக்டட். எது இருக்குதோ இல்லையா அவங்களுக்கு இது இருந்தால் போதும், சுற்றி மயக்கம் போட்டு திருப்பி வந்துடுவாங்க மக்களே. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ ஏற்காடில் வந்து இந்த பிளேஸ் ஆக்சுவலாக வந்து ரியலி ஒர்த்து. நேற்று நைட்டு வந்து அந்த ஸ்கை பார்க் போயிருந்தோம். ஸோ அதுவும் நைட் டைமில் போயிருந்தோம். அதுவும் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. ஆக்சுவலாக தமிழ்நாட்டிலே அதுதான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன். அதுவும் பயங்கர சூப்பராக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த பீகோ பார்க், சின்ன சின்ன அட்வென்ச்சர் அண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ஏற்காடில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்றது தெரியுது. அப்போ தான் வந்து டூரிசம் அதிகமாகும். கரெக்டாக, எஸ், நம்ம தமிழ்நாடு, நம்ம ஏற்காடு, நம்ம தான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணி நம்ம தான் வந்து டூரிசமை இன்க்ரீஸ் பண்ணணும். கரெக்டாக, என் நாட்டுக்கு வாங்க, என் நாட்டில் வந்து இங்கேயே வந்து நீங்கள் வந்து ஒரு சுவிட்சர்லாண்ட், ஒரு அமெரிக்கா, கலிஃபோர்னியா, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அந்தளவுக்கு வெதர் கண்டிஷன் இருக்குது. பட் ரைட் டைம் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த வெதரை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அதுதான் ஓகே. எஸ், அதை நான் ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலாக லேடிஸ் பாயிண்ட்டுக்கிட்ட வந்து பார்த்துட்டோம். ரொம்ப லாங்காக இருக்குது ஆக்சுவலாக. வந்த வழி எல்லாமே அந்த ஏர்பென் பெண்டு வியூ எல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது இங்கேருந்து. ஸோ இங்கே வந்து டெலஸ்கோப் ஒன்று இருக்குது. டெலஸ்கோப் வழியாக பார்த்தா என்ன தெரியுதுன்னு பார்க்கலாம். 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்களாம். ஸோ நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே, போகலாம். இங்கே பாருங்கள், இந்த டெலஸ்கோப் ஹவுஸ் பேக் சைடில் இருக்குல்ல, இந்த டெலஸ்கோப் ஹவுஸ். ஸோ அதுலேருந்து நம்ம பார்த்தா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கே தெரியுது அங்கே ஒரு கிராமம் இருக்குது அப்படின்ட்டு. கருங்காலின்ற கிராமம். அந்த கிராமத்தில் வந்து முதலாக கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயில் இருக்குது. அதை வந்து டெலஸ்கோப்பில் வந்து காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அங்கே இருக்கிற ஆஃபீஸர். ஓரளவுக்கு லைட்டாக பார்க்க முடியுது. மண்டபம் வந்து லைட்டாக தெரியுது. பட் கோவிலோட கோபுரம் வந்து பெருசாக அங்கே தெரியல. கொஞ்சம் வந்து மேகமூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால தெரியல. ஸோ மேபி வந்து நீங்கள் மேகமெல்லாம் கம்மியாக இருக்கும்போது உள்ள அந்த லேடி சீட்டில் இருக்கிற இந்த டெலஸ்கோப் வழியாக நீங்கள் அந்த கிராமத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் இந்த ஸ்பாட்டில் தான் கிளம்புறோம். ஸோ ஓவர் பனிமூட்டமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது மக்களே. ஸோ பெருசாக வந்து அங்கே வியூ இல்லை. மங்கீஸ் வேறு வந்து கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் கேட்டு டார்ச்சர் பண்ணுச்சு. ஸோ மங்கீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஃபுட்டை முடிஞ்ச வரைக்கும் வந்து பேக்குள்ளே வச்சுக்கிங்க. வெளியே வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மகிட்ட பிடிங்க சாப்பிட்றோம். ஆஸ் யூஷுவல் எல்லா இடத்துலையும் நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம். உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா ஃபுட் இருந்தால் கொடுங்க. ஸோ இல்லைனா பேக்குள்ளே அழகாக எடுத்து ஒழிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, ராமேஸ்வரத்தில் வந்து பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன பிளேஸ்லாம் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு அங்கே ராமேஸ்வரத்தில் கவர்மெண்ட் பஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏற்காடில் வந்து இந்த மாதிரி இந்த லேடிஸ் சீட்ஸ் வியூ பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பக்கோடா பாயிண்ட் வியூ, அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன ஆக்டிவிட்டி அட்வென்ச்சர் இந்த பிளேஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சுற்றி பார்க்க கவர்மெண்ட் பஸ் மாதிரி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா டைமிங்க்கு இருந்தால் கூட ஓகே தான். அந்த மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். என்ன மாதிரி ஏழைகள் வந்து அழகாக போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஸோ ஆட்டோக்காரங்க டீசெண்டாக தான் கேட்குறாங்க, டீசென்ட் ப்ரைஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. சீசனை பேஸ் பண்ணி அவங்க ப்ரைஸ் மாறிக்கிட்டே இருக்கும். பட் கவர்மெண்ட் பஸ்ஸாக இருந்தால் அப்படி இருக்காதுல்ல. ஸோ கவர்மெண்ட் பஸ் மேலே வந்து லோக்கலில் சுற்றி பார்க்குறதுக்கு இருந்தால் இட் வில் பி கிரேட். என் சஜஷன்லாம் யார் யாருக்கு பிடிச்சிருக்குன்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ மக்களே இப்போ வந்து எங்கே இருக்கோம்னா ஏற்காடில் இருக்கிற ரோஸ் கார்டன் வந்து உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து அப்படியே ஜாலியாக சுற்றி பார்த்துட்ருக்கோம். வெரி லெஸ் ரோஸ். ஸோ இங்கே வந்து அடல்ட்ஸுக்கு 30 rupees, கிட்ஸுக்கு வந்து 15 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் கேமரா வந்து இங்கே யூஸ் பண்ணலாலும் கேமரா வந்து கண்டிப்பாக வந்து பே பண்ணி தான் உள்ளே கொண்டு போகணுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டிக்கெட் வாங்கிட்டு இந்த லொக்கேஷனில் வந்து சூப்பரான ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம்.
இல்லை வேறு லெவலில் இருக்குது ஆக்சுவலாக. இதை பார்க்கும்போது எனக்கு இந்த பெரிய பெரிய மரத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஊட்டி ஃபீல் வருது. ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் ஞாபகம் வருது எனக்கு. நைஸ் ஆக்சுவலி இந்த லொக்கேஷனில். ஸோ சூப்பராக ஃபோட்டோகிராஃபி எடுக்கலாம் நீங்கள். இங்கே எப்படி இருக்குது பேக்ரவுண்ட்லாம் பார்த்து வச்சிங்க வந்துட்டு சூப்பராக உங்கள் ஃபோட்டோகிராஃபி எடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே. லேடிஸ் சீட் வியூ பாயிண்ட் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் ஃபேமிலி அப்படி அழகாக உட்காந்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்டை வந்து நம்மளால் நாங்கள் பார்க்க முடியல. ரொம்ப சின்னதாக இருந்தது. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து குட்டி கேட் போட்டிருக்காங்க. இங்கே நின்று நம்ம வந்து வியூ பாயிண்ட்டை அங்கே போய் உட்காருங்க. ஸோ வியூ பாயிண்ட் வந்து அழகாக பார்க்கலாம், ஃபுல் சிட்டி பார்க்கலாம். ஆக்சுவலாக சூப்பராக எப்படி இருக்குது, வேறு லெவலாக. எஸ், இதை தான் நான் எதிர்பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த ஒரு வியூ பாயிண்ட்டே போதும். நான் இதை பார்க்க முடியாமல் போயிருமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஃபைனலி பார்த்தாச்சு. அதுக்கு மேலே ஒன்று இருக்குது. இது ஆக்சுவலாக ஜென் சீட்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது தான் இருக்கணும். என்னப்பா டயர்ட் ஆகிடுச்சாடா? டயர்ட் ஆகிடுச்சா நடந்து வந்தது? ஓகே, மலைக்கு மேலே நான் வந்துட்டு அவன் சொன்னது கரெக்ட் தான். ஓகே, கரெக்ட் அவன் சொல்கிறது. எஸ், இந்த பர்டிகுலர் வியூ பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் லேடி சீட் வியூ பாயிண்ட் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு நீங்கள் உள்ளே அந்த ரோஸ் கார்டனுக்குள்ளே வந்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இதுக்கு மேலே ஏறி வர மாதிரி இருக்கும் இந்த பிளேஸு. ஆக்சுவலாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இந்த பிளேஸு. மறக்காமல் இங்கே விசிட் பண்ணுங்கள். ஃபேமிலியோட சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இங்கேருந்து கொஞ்சம் டாப் வியூ கூட இருக்குது. பாய் 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 சொல்லுங்கள், திரும்பி பாய் பாய் சொல்லுங்கள். ஹாப்பி பர்த்டே கார்த்திகான் பால் கார்த்திக். குட்டிக்கு ஓகே, ரெண்டு பேரும் கை பிடிச்சிக்கிட்டு கட் பண்ணுங்க. கேண்டில் எடுத்து மேட்ச் பாக்ஸ் இல்லை, அதனால கேண்டில் இல்லாமல். எஸ், ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு கார்த்திகன் பாலகார்த்தி, ஹாப்பி பர்த்டே டு யூ. குட்டி பேர் ஹாப்பி பர்த்டே கார்த்திகா. ஸோ கார்த்திகா வந்து 31 அக்டோபர் பர்த்டே, பாலகார்த்திக்கு நாளைக்கு பர்த்டே, 2 நவம்பர் பர்த்டே. இன்றைக்கே வந்து கேக் கட்டிங் வந்து பண்ணிவிட்டு நாங்கள் ஹாப்பியாக போயிட்டு தூங்க போகிறோம் மக்களே. வெளியே என்ன மாதிரி கிளைமேட் இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. வேறு லெவலாக இருக்குது. பயங்கர பனியாக பயங்கரமாக இருக்குங்க பாருங்கள். சீரியஸ் எப்படி இருக்குது? செம்மையாக இருக்கா? நீங்கள் வெளியே போய் காட்டுறாங்க, சூப்பராக இருக்கும். எல்லாம் ஃபுல்லாக பண்ணி தான் சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. நல்ல ஒர்த்து சீசனில் இந்த டைமு. இது வந்து நவம்பர் 2 இன்றைக்கி ஆக்சுவலாக. ஸோ அக்டோபர் எண்ட்லேருந்து இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் கிளைமேட்டு. மறக்காம நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் ஏற்காட்டில் ஸ்டே பண்ணி. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். ஃபேமிலி எல்லாருமே ரெடி ஆகிடுச்சு. ரூமை செக் அவுட் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கேருந்து ஏற்காடு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு சேலத்துலேருந்து போகிற வழியில் வந்து ஏத்தாப்பூர்ன்ற ஒரு லொக்கேஷனில் வந்து முத்துமலை முருகர் கோயில் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சென்னைக்கு கிளம்ப போகிறோம் மக்களே ஹாப்பியாக. நான் வந்து வீடியோட எண்டில் வந்து எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆச்சு அப்படின்றத உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா பட்ஜெட் ப்ரைஸில் வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு வெக்கேஷன் போகிறது எப்படின்றத நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த வியூலாகில்.